வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் விவசாயத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர் உரத்தை பத்திதான். அதுதான் அசோஸ்பெரில்லம், மண்ணின் வளம் காக்கும் நண்பன். ஆமாங்க, இந்த அசோஸ்பெரில்லம் நம்ம மண்ணுக்கு ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த வீடியோல அசோஸ்பெரில்லம் என்றால் என்ன, செயல்படும் முறை, இதனால என்னென்ன பயன்கள் மற்றும் இதோட சரியான பரிந்துரைக்கப்படும் அளவு என்னன்னு தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அசோஸ்பெரில்லம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அசோஸ்பெரில்லம்ங்கிறது மண்ணுல இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு வகையான நன்மை செய்யும் பாக்டீரியா. இது பயிர்களோட வேர்கள கூட்டமா சேர்ந்து வாழும். இந்த பாக்டீரியாவுக்கு காத்துல இருக்கிற நைட்ரஜனை பயிர்கள் எடுத்துக்கிற மாதிரி மாத்தக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப இந்த அசோஸ்பெரில்லம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்டீரியாக்கள் பயிர்களோட வேர்பகுதியை அடைஞ்சதும் அங்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் காத்துல அதிகமா இருக்கிற நைட்ரஜன் வாயுவை ஒரு வேதிவினை மூலமா அம்மோனியாவா மாத்தும். இந்த அம்மோனியாவைத்தான் பயிர்கள் நேரடியா சத்துகளாக எடுத்துக்கும். இது மட்டுமில்லாம இந்த பாக்டீரியாக்கள் இண்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலின்ஸ், பாந்தோதனிக் அமிலம், தையமின் மற்றும் நயாசின் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை சுரக்குது. இது பயிர்களோட வேர் வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தி செடி நல்லா ஊன்றி வளர உதவுது. அசோஸ்பெரில்லத்தின் பயன்கள்: இது காத்துல இருக்கிற நைட்ரஜனை மண்ணுக்கு கொடுக்கறதுனால பயிர்களுக்கு தேவையான முக்கியமான சத்து இயற்கையாவே கிடைக்குது. செயற்கை உரங்களோட தேவையை குறைக்குது. அசோஸ்பெரில்லம் சுரக்குற வளர்ச்சி ஊக்கிகள் பயிர்களோட வேர் மண்டலத்தை பலப்படுத்தி அதிக வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது. அதிகமா வேர்கள் இருந்தா பயிர்கள் மண்ணுல இருந்து அதிக சத்தையும் தண்ணீரையும் எடுத்துக்கும். நல்ல வேர் வளர்ச்சி, போதுமான நைட்ரஜன் சத்துனால பயிர்கள் செழிப்பா வளரும். இது தானாகவே விளைச்சலை அதிகரிக்கும். செயற்கை நைட்ரஜன் உரங்களோட பயன்பாட்டை குறைக்கிறதுனால விவசாயிகளோட உற்பத்தி செலவு குறையும். இது மண்ணுல இருக்கிற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சு மண்ணை இயற்கையாவே வளமாக்கும். சில ஆய்வுகள்ல அசோஸ்பெரில்லம் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும், இதோட சரியான பரிந்துரைக்கப்படும் அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அசோஸ்பெரில்லத்தை நம்ம பயிர்களுக்கு பல வழிகள கொடுக்கலாம். விதை நேர்த்தி: 1 கிலோ விதைக்கு 200 மில்லி லிட்டர் அசோஸ்பெரில்லம் திரவத்தை தேவையான அளவு தண்ணில கலந்து அந்த கரைசல்ல விதைகளை 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த விதைகளை நிழல்ல உலர்த்திட்டு விதைக்கலாம். நாற்று வேர் நேர்த்தி: நாற்றுகளை நடவு செய்யறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தண்ணில 40 மில்லி லிட்டர் அசோஸ்பெரில்லம் கரைசலை கலந்து அந்த கரைசல்ல நாற்றுகளோட வேர்களை 15 நிமிஷம் நனைச்சுட்டு நடலாம். மண்ணில் இடுதல்: நடவு செஞ்சதுக்கப்புறம் அல்லது நேரடி விதைப்பு செஞ்சதுக்கப்புறம் 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் அசோஸ்பெரில்லம் திரவத்தை 200 லிட்டர் தண்ணில கலந்து வயல்ல ஈரம் இருக்கும்போது தெளிக்கலாம். சொட்டு நீர் பாசனம் மூலமாவும் இதை கொடுக்கலாம். திட வடிவில் 1 ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்தலாம். வயலில் தெளிப்பு: 1 லிட்டர் தண்ணீரில் அசோஸ்பெரில்லம் கரைசலை 5 முதல் 10 மில்லி கலந்து செடிகளுக்கு தெளிக்கலாம். பரிந்துரைக்கப்படும் பயிர்கள்: அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.